2025 சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அது ரிலேட்டடான கொஷின் தான் டிஎன்பிஎஸ்சிலேருந்து நம்ம எடுத்து போட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நடக்க போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கான மாடல் கொஸ்டின் அப்படிங்கிறதுக்கு வந்து யாருமே விடலை. ஸோ அது ரிலேட்டடாக கவர்மெண்ட்டில் சிலபஸ் ஃபுல்லாக கவர் ஆகிற கொஸ்டின் எடுத்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் என்னெல்லாம் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு இதே மாதிரி அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் நம்ம பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு கொஸ்டினே எப்படி இருக்குது அப்படின்னு. சரிங்களா? 2வது கொஸ்டின் அப்படி கேட்டிருக்காங்க. அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சுட்டல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் சுட்டுதல் அப்படிங்கிறதுக்கு பொருத்தமானது. இதே மாதிரி அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லு தான், ஆனால் அது பிரித்தெழுதுகளை கேட்டிருக்காங்க. பேசிக்காக பிரித்தெழுதுகன்னே கேட்டிருக்கலாம். இதை எப்படி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இணைப்பு சொல் சார்ந்து இந்த இடத்துல 3 கொஸ்டின் இருக்குது. வினாச்சொல் சார்ந்த 3 இருக்குது. பொருத்தமான காலம் அறிதல் ஒரு கொஸ்டின். ஏன்னா நமக்கு காலம் அறிதல் வந்து 2025 சிலபஸில் கவர் ஆகுது. சரிங்களா? அடுத்து புதிய சொல்லை உருவாக்குதல், ஏதாவது 2-3 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அதில் புதிய சொல்லை உருவாக்கணும். அதுக்கப்புறம் புதிய சொல்லை உருவாக்க இயலாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுலேருந்து எது புதிய சொல்லாக உருவாகாது அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ்லேயும் இருக்குது, நெகட்டிவ்லேயும் இருக்குது. அடுத்து பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுறது 1. அடுத்து இருபொருள் தருக அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன்று விளக்குக்கு 2 பொருள், இன்னொன்று 6 அப்படிங்கிறதுக்கு. அடுத்து எதிர்ச்சொல் தருக மொத்தம் கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிரித்தெழுதுக 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா. அடுத்து சேர்த்தெழுதுக 2 கொஸ்டின், குறில் நெடில் வேறுபாடு 1 கொஸ்டின், கோடிட்ட இடம் நிரப்புதல் 1 கொஸ்டின், சரியா தவறா அப்படின்னு கூற்று காரணம் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து 1 கொஸ்டின், கலைச்சொல் அறிதல் கிட்டத்தட்ட 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன். அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேராகிராஃபில் வந்து தமிழரோட கப்பல் கலையை வந்து கேட்டிருக்காங்க இந்த வாட்டி. ஸோ ரொம்ப முக்கியமானதாக கிட்டத்தட்ட 23ல் கொடுத்துருக்காங்க. ஸோ 100 கொஸ்டினில் எங்கே வேணாலும் வைப்பாங்க. ஃபஸ்ட்டு 25ல் இல்லை லாஸ்ட்டு 25ல் மிடில் கூட வைப்பாங்கன்னு. ஸோ இங்கே வந்து 25 அந்த ரிலேட்டடாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வேறுபாடு கிட்டத்தட்ட 3 கொஸ்டின். அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் சார்ந்து பொறுத்துக வந்து ஒரு 3 கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஒருமை பன்மை புலை நீக்குதல் 2 கொஸ்டின், எவ்வகை தொடர் என கண்டறிதல் 1 கொஸ்டின், கூட்டு பெயர்கள் ரிலேட்டடாக 4. இந்த கூட்டு பெயர்கள் அடிக்கடி கேட்டுட்டு இருந்தாங்க அப்பவும் இப்போவும். ஆனால் இப்போ 2025 சிலபஸ்லையும் கவர் ஆகுது. அது ரிலேட்டடாக ரொம்ப கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பொருத்தமான பொருள் அறிதல் அந்த ரிலேட்டடாகவும் ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அகரவரிசை சார்ந்த 2 கொஸ்டின் இருக்குது. சரியான இணையை தேர்ந்தெடுத்ததுங்க அதுலேருந்து 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விடைக்கேற்ற வினா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அதுவும் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கேட்குறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வேர்ச்சொல் அறிதல் கிட்டத்தட்ட 5 கொஸ்டினா. வேர்ச்சொல் வினைமுற்று வினையாளனின் பேர் படிச்சுக்கோங்கன்னு. ஸோ அதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ரிலேட்டடாக 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒளி வேறுபாடு சார்ந்து 2 கொஸ்டின், மயங்கொழி பிழை சார்ந்து 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மரபுச்சொல் சார்ந்து 1. மரபுச்சொல் ரொம்ப 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 முக்கியமானது. அதில் மரபுச்சொல் இந்த இடத்துல 1 தான் கேட்டிருக்காங்க. ஆனால் அதிகமாக நிறைய கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதை நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் வேணால் சேனலில் போய் பாருங்கள். அதுக்கு தனியாகவும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பிழை நீக்குதல் சார்ந்து 1 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பொருந்தாத சொல் எத்தனை அப்படின்னா 3. பொருந்தாத சொல் அப்படின்னாலே அதிகமாக சயின்ஸ் ரிலேட்டடாகவும் அப்புறம் அதாவது நேச்சுரல் ரிலேட்டடாக தான் இருக்கும். எப்படி சொல்கிறது அப்படின்னாக்கி சூரியனோட வேறு பேர், நிலவோட வேறு பேர், கடலோட வேறு பெயர், இந்த மாதிரி ஆறுகளோட வேறு பெயர், யானையோட வேறு பேர், காடோட வேறு பேர் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக பொருந்தாத சொல்ல கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுவுமே இந்த வாட்டி 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நிறுத்தற் குறியீடு சார்ந்து 2 கொஸ்டின். நம்மளுக்கு இந்த நிறுத்தற் குறியீடுல கொஞ்சம் ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இதுவுமே 2025 சிலபஸில் நமக்கு கவர் ஆகிறது. மருவு சார்ந்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 4மே நம்மளுக்கு அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான், ரிப்பீட்டட் தான். நெக்ஸ்ட் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக 3 கொஸ்டின், எவ்வகை விடை சார்ந்து 3 கொஸ்டின், ஓமையால் விளக்கப்படும் பொருள் வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஓமையால் விளக்கப்படும் பொருள் கொஸ்டின் வந்து அடிக்கடியும் கேட்குற கொஸ்டின் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த இதுலேயுமே கொஞ்சம் டெஸ்ட் வைப்பாங்க. அது ஈஸியாக நம்ம படித்தாலே போட்டுடலாம். நெக்ஸ்ட் எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல், தன்வினை, புறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை சார்ந்து மொத்தம் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து ஈரவினைகளின் பொருள் வேறுபாடு சார்ந்து நம்மளுக்கு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஓவரால் கண்டென்ட். இதில் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் கண்டென்ட் கீழே நம்மளுக்கு திருக்குறள் வந்துருக்கும். சரிங்களா? ஸோ விடைக்கேற்ற வினா சார்ந்து ஏறுதழுவுதல் அந்த மாதிரி நிறையா வரும். வாணிதாசனை பற்றி கேட்டிருக்காங்க. அதுபோக இணை எழுத்துக்களில் வந்து பொருந்தாததை கேட்டிருக்காங்க.
கேட்டிருக்காங்க. ஸோ பொருந்தாததில் அதுலேயும் வரும், நல்லா இலக்கணம் ரிலேட்டடாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ அது போக நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகிற காயிதே மில்லத்தை பற்றி கேட்டிருக்காங்க. இதில் வந்து இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த கொஷின்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பிரித்தெழுதுக என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னாக்கி எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா அப்படிங்கிறது தான் ஆன்சராக வரும். சரிங்களா? ஸோ எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா அப்படிங்கிறது தான் இதில் ஆன்சர். ஆப்ஷன் சி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்னு சொல்கிறது சுட்டு செய்த தவறை சுட்டி காட்டணும் அப்படின்னா திருந்த உதவும், இல்லைனா அது நம்மளுக்கு பிழை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கி சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுத்தெழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுத்தெழுதுக அப்படிங்கிற போது இதில் யாரை கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி இந்த காகித மில்லத், இது இவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அடிக்கடி இவரை கேட்டுக்கிட்டே இருக்காங்க காகித மில்லத் ரிலேட்டடாக. காகித மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். இதில் ஒரு டேஷ் இருக்கும். ஸோ ஏனெனில் அவர் எளிமையை கடைபிடிப்பார் அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி இணைப்பு சொல் தான். இணைப்பு சொல் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ இதில் மேலே கேட்ட கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க, பட் அதோட பேரை மட்டும் மாற்றிருக்காங்க. சரிங்களா? ஸோ மேலே என்ன கேட்டிருந்தாங்க, காகித மில்லத் கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா மாணிக்கம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மாணிக்கம் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதார். அவர் ஏனெனில் அதில் டேஷ் இருக்கும், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கொஸ்டினை வாசிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டினை அப்படியே பேரை மட்டும் மாற்றி கொடுக்காங்க. இது மேக்ஸுக்கு தான் இப்படி இருக்கும், புக்கில் இருந்து பேரை மட்டும் மாற்றிட்டு அப்படியே மேக்ஸில் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து இப்படி கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான இணைப்பு சொல்லை கண்டறிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மழை இல்லையெனில் உலகில் உயிர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இணைப்பு சொல்ல மைண்டில் அப்படியே ஏற்றிக்கோங்க. புக்கில் இல்லாத கண்டென்ட் நிறையா வெளியிலேருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் ஒரு 10% கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர்லேருந்து அப்படியே வரும். சரிங்களா? இப்போ 100க்கு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் வரைக்குமே வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதனால் சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த டாபிக் மட்டும் கிடையாது, இலக்கணம் பகுதியை மட்டும் கிடையாது, இலக்கிய முறைநடை செய்யுள் பகுதியுமே வரும். புக்கில் உள்ள கண்டென்ட் அப்படியே கேட்டாலும் அப்படியே ஆப்ஷனில் இருந்தாலும் அதை அடுத்த வாட்டி ஆன்சராகவே வர்ற மாதிரி வைப்பாங்க. சரியான வினா சொல்லி தேர்ந்தெடுத்தெடுக்க பட்ட மரத்தின் வருத்தங்கள் யாவை? இதில் வந்து கல் விகுதி வந்ததுனால பன்மையில் தான் வரும், யாவை அப்படின்னு தான் வரும், யார் எப்படி எதற்குன்னு வராது. ஸோ நீங்கள் அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒருமை பன்மை ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் சரியான வினாச்சொல் போடும்போது இந்த இடத்துல எது வரும் வராது அப்படிங்கிறதே நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக எத்தனை பேர் சுற்றுலா சென்றனர் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஏன்னா இங்கே சென்றனர்னு வந்திருக்கு, அப்போது எத்தனைன்னு தான் வரும், அதாவது எத்தகையன்னு வராது. சரிங்களா? ஸோ அப்போ இதுவே வராது. அப்போ ஆப்ஷன் பியும் டியும் வராது, ஆப்ஷன் சி தான் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சான்றோருக்கு அழகாவது எது அப்படின்னு தான் ஆன்சர் வரும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான். நீங்கள் எதனாலும் போட்டு பாருங்கள், அழகாவது எப்படி அப்படின்னு வராது, எங்குன்னு வராது, ஏன்னு வராது, எதுன்னு தான் கரெக்டு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொருத்தமான காலமறிதல் கான் என்னும் சொல்லின் எதிர் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. கான் என்னும் எதிர்காலத்தை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொருத்தமான காலமறிதல் வந்து நம்மளுக்கு 2025 கவர் ஆகுது. ஸோ இதை ஈஸியாகவே போட்டுடலாம். இது வந்து இப்போ இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த மூணுமே எப்படி வருங்கிறது எல்லாருக்குமே பேசிக்காக தெரிஞ்சது தான். சின்ன வயசுல பேசுவோம்ல, நான் நேற்று வந்தேன் அப்படிங்கிறது வந்து நார்மலாக உள்ளது. நான் நாளைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். இது வந்து தெரியாமல் அதை எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒழுங்காக பேச ஆரம்பிச்சிருப்போம்ல. ஸோ அதே மாதிரி ரிலேட்டடாக பொருத்தமான காலமறிதல் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கான் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல்னா காண்பான் அப்படிங்கிறத எதிர்காலத்தில் வரும். கண்டேன் அப்படின்னாக்கி இறந்த காலம். சரிங்களா? ஸோ அப்போ இது வராது. காண்கிறான் அப்படின்னா நிகழ்காலத்தில் வரும், இதுவும் வராது. கண்டான் அப்படின்னாலும் இறந்த காலம் தான். ஸோ அப்போ ஆப்ஷன் காண்பான்கிற எதிர்காலத்துக்கு தான் வரும். ஸோ கேட்டிருக்கிறது எதிர்காலம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கீழ்கருவனவற்றில் எந்த சொல்லை இடம்பெற்றுள்ள பிற சொற்களுடன் நினைத்து புதிய சொல்லை உருவாக்க இயலாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ புதிய சொற்கள் உருவாக்க இயலாது அப்படிங்கும்போது இதில் விண் அப்படிங்கிற மாதிரி தான் வராது. சரிங்களா? வான்மலை, அதுக்கப்புறம் பூமலை, மணி, இந்த ரிலேட்டடாக பூமணி இதெல்லாம் வரும். ஸோ விண் மீன்கிறதுக்கு வரணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இந்த இது வராது, மீதி எல்லாமே வரும். சரிங்களா? ஸோ
ஸோ நெக்ஸ்ட் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் ரிலேட்டடாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிறதே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் காப்பிய சுவைன்னு தான் வரும் சரிங்களா. ஸோ வேறு எந்த இதுவுமே ஆன்சராக வர சான்ஸ் இல்லை. ஸோ ஆப்ஷன் சி தான் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த இதில் வந்து நிறைய பேர் நிறைய தமிழ் சொற்கள் வந்து வாசிச்சு இருந்தாலோ அது ரிலேட்டடாக மைண்டில் சொற்களை வந்து ஏற்றிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டினை அட்டன் பண்ண முடியும். ஸோ ரிலேட்டடாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். நியூ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இங்கிலீஷ் மீடியத்தில் உள்ளவங்க தமிழில் எழுதும்போது கொஞ்சம் இடிக்கும். ஸோ அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக, இதை கொடுத்துடுங்க அப்படிங்கிற போது இதை கொடுத்து விடுங்கள் அப்படிங்கிறது தான் கரெக்டான எழுத்து வழக்கு சரிங்களா. ஸோ பேச்சு வழக்கை நம்ம எழுத்து வழக்காக மாற்றுறோம். எதை மாற்றுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ பேச்சு வழக்கு வந்து எழுத்து வழக்காக மாறும்போது இதை கொடுத்து விடுங்கள் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இதில் குடித்து விடுங்கள்னு வராது, கொடுத்து விட்டீர்கள் அப்படிங்கிறதும் வராது, இதை குடித்து வையுங்கள் அப்படிங்கிறதும் வராது. ஸோ கொடுத்துன்னா கொடுத்து அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விளக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து இருபொருள் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருபொருள் தருகையுமே ஒரே இடத்துல வரல, கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்குது சரிங்களா. விளக்கு அப்படின்னா அது அகல் விளக்கையும் குறிக்கும், தெளிவுபடுத்துதல். அதாவது இந்த சொற்களை விரிவாக எழுதுக, விளக்கி எழுதுக அப்படின்னு கேட்பாங்க கொஸ்டின். ஸோ அப்போ தெளிவுபடுத்தி எழுதுறதுங்கிறது தான் ஆன்சராக வரும் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உண்மை என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா பொய். உண்மையை சொல்கிறதெல்லாம் பொய். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், தீயவன் அப்படின்னா அதற்கு எதிர்ச்சொல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு அது தெரியலை அப்படின்னா அடுத்த கொஸ்டினுக்கு அதை நான் விரிவான விளக்கம் கொடுக்குறேன். ஏன்னா அதை பற்றின தெளிவான கண்டென்ட் வந்து கண்ணதாசன் வந்து அர்த்தமுள்ள இந்து பதத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாராவது அதை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இருபொருள் தருக, ஆறு அப்படிங்கிறதுக்கு நதி எண் குறிக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இது 7-8 கொஸ்டினில் இந்த 6 இருபொருள் தருக வந்து கேட்டுட்டாங்க சரிங்களா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கி குறில்நரில் வேறுபாடு, இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். கொல் அப்படின்னா பெற்றுக்கொள், அதே மாதிரி கோல் அப்படின்னா விண்மீன். இப்போ நம்ம விண் அப்படிங்கிற சொல்லு வந்து பிற சொற்களோட இணைஞ்சு வராத மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கேட்கும்போது விண்மீன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பொருந்தும் எது பொருந்தாதது எது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ மேலே உள்ள சொற்களில் எது பொருந்தும் எது பொருந்தாதுன்னு கேட்டிருந்தாங்கல்ல. ஸோ அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கேட்டிருந்த கொஸ்டினில் வந்து இந்த 10வது கொஸ்டினில் வந்து வின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி கீழ்கண்ட எந்த சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்க இயலும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து விண்மீன்கிற மாதிரி ஆன்சர் இருந்துச்சு. இப்போ உருவாக்க இயலாது. ஸோ இதில் இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு கொஸ்டினை வந்து எப்படி கேட்குறாங்க, அதாவது கேட்ட கொஸ்டினே தான் திருப்பி கேட்குறாங்க. ஒரு வாட்டி பாசிட்டிவில் இருந்ததுன்னா அடுத்த வாட்டி இந்த வாட்டி நெகட்டிவில் கேட்டால் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி இருபொருள் தருகைக்கு 6க்கு அப்புறம் குறிநெடில் வேறுபாடு முடிஞ்சுதா விண்மீன் தான் முடிச்சோம். நெக்ஸ்ட் கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்ந்தெடுத்ததுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க கேட்டது என்ன அப்படின்னாக்கி கொஸ்டினை வாசிக்கணும். பொருந்திய, சரி ஓகே, பொருந்திய கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். விடு, நான் வீடு செல்கிறேன் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, குறில் நெடில் சரிங்களா. ஸோ குறில் நெடில் வேறுபாடு ரிலேட்டடாக தான் கண்டென்ட் இருக்குது. ஸோ விடு, நான் வீடு செல்கிறேன் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்மளுக்கு மடு மாடெல்லாம் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ கோடுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து இதை கேட்டிருக்காங்க. ஏபியும் கேட்டது தான், ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நீங்கள் வேணால் போய் பாருங்கள், ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது கேட்ட கொஸ்டினாக தான் இருக்கும். ஸோ ரிப்பீட்டடாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய கொஸ்டின் போட்டிருக்கோம், அதில் போய் நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். கூற்று காரணம் சரியா தவறா கொடுத்துருக்காங்க. கூற்று என்னன்னா, மாநகராட்சி சிறப்பு கூட்டம் ஒன்றில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கினவர் யாருன்னா மேப்போசி. ஆந்திரத்தின் தலைநகரா சென்னை இருக்க வேண்டும் என்பதை எதிர்த்து மேப்போசி முழங்கிய முழக்கம் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ எந்த நகரம், ஆந்திராவோட தலைநகரமாக சென்னை இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் முழங்கியிருக்காரு. அதுக்கு தான் நான் தலையை கொடுத்தனாலும் என் தலைநகரை மீட்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான் சரிங்களா. ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரிதான். ஸோ 18வது கொஸ்டின்,
முக்கியமானது நம்மளுக்கு 10th புக்கில் இருக்காரு. ஸோ 10th புக்கில் மேப்போசி சிலபஸில் கவர் ஆகலையா அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. எந்த இடத்துலனாலும் எப்படினாலும் கேட்பானும். 6th to 10th சிலபஸில் கவர் ஆகும்னு சொல்லிவிட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2A மெயின்ஸ் வந்து எலிஜிபிள் தமிழ் வரும்போது அதுக்கு வந்து நாங்கள் வந்து இப்படி தான் கேட்போம் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. சரிங்களா? அதாவது சாரி 6th to 10th தான் கேட்போம்னு சொன்னாங்க. ஆனால் அதுலேருந்து கேட்கவே இல்லை. அதையும் தாண்டி நம்மளுக்கு அட்வான்ஸ் தமிழ் வரைக்கும் 12th வரைக்கும் போயிருக்கு. அப்படிங்கும்போது எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கவர் பண்ணிடுங்க. கலைச்சொல் அறிதல் லிங்குவிஸ்டிக் அப்படின்னாக்கி மொழியியல். சரிங்களா? மொழியியலை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு மீடியா அப்படின்னா ஊடகம். சரிங்களா? ஃபோனாலஜி அப்படின்னா ஒளியல், ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல். இந்த ரிலேட்டடாகவும் நம்மளுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் இது நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? நம்மள சொல்ல 4 ஆப்ஷனுக்கும் சொல்லிடுவோம். பார்த்துருக்குங்க. கண்டென்ட் பார்த்து வாங்க. கலைச்சொற்களில் கான்ஸ்டாண்ட் அப்படின்னா மெய்யொலி. கான்ஸ்டாண்ட் அப்படின்னா மெய்யொலி. வவ்வல்ஸ் அப்படின்னா உயிரொலி. ஃபோனேம் அப்படின்னா ஒலியியல். நாசல் கான்ஸ்டன்ட் சவுண்ட் அப்படின்னா மூக்கொலி. சரிங்களா? ஸோ இதுவுமே நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னாக்கி விண்வெளி தொழில்நுட்பம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆப்ஷன் ஸ்பேஸ் அப்படிங்கிற போதே விண்வெளின்னு வந்துடும். டெக்னாலஜி அப்படின்னாலே ஒரு தொழில்நுட்பம் ரிலேட்டடாக தான். ஸோ அதை பார்த்தாலே நம்ம ஸ்பேஸ் டெக்னாலஜிக்கு ஆப்ஷன் சியை போட்டுடலாம். இருந்தாலுமே இதில் விண்வெளி கதிர்கள் அடிக்கடி கேட்டிருக்காங்க. நான் கூட போட்டிருக்கேன். விண்வெளி கதிர்கள் வந்து காஸ்மிக் ரேஸ் அப்படின்னாக்கி விண்வெளி கதிர்கள். அடுத்து மீனுண் தொழில்நுட்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நேனோ டெக்னாலஜி. சரிங்களா? ஆப்ஷன் ஏக்குன்னு வந்து நேனோ டெக்னாலஜி. அதுக்கப்புறம் உயிரி தொழில்நுட்பம் அப்படின்னா பயோடெக்னாலஜி. இதுவும் நம்மளுக்கு கேட்டது தான். நீங்கள் நம்மளோட கொஷினில் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டு புக்கில் இருக்கதை போய் பார்த்துருங்க. ஏன்னா சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக நாங்கள் கேட்போம். அதாவது கலைச்சொற்கள் சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னாக்கி ஏவூர்தி. ஏவுகணை அப்படின்னா மிஸ்ஸல். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். அதனால தான் நான் திருப்பி சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம மைண்டை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ஜிகே. இது வந்து என்ன கொஸ்டின் அப்படின்னாக்கி எலிஜிபிள் கொஸ்டின் கம்ப்யூட்டர் பேஸ்டில் நடந்த கொஸ்டின் தான். சரிங்களா? இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டில் நடந்தது என்ன கொஸ்டின்ங்கிறத மென்ஷன் பண்ணலை. இருந்தாலும் 100 கொஸ்டின் எலிஜிபிளில் வரும்போது 100 கொஸ்டின் வந்து அவங்களோட கட் ஆஃபில் வரும் ஜிகே. சரிங்களா? ஸோ அந்த ஜிகே கொஸ்டின் எப்படி குறைச்சி போடலாம், அவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணலாங்கிறதுக்கு வைக்கிறது தான் இந்த மாடல் கொஸ்டின். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து கப்பற்கலையை பற்றி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா இது ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட் சொல்லலாம். புக்கை தாண்டி நிறைய இருக்குது. ஆனால் நான் இதில் இருக்கிறத சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ இதில் வந்து கப்பல் கலையை பற்றி கொடுத்துருக்காங்களா. ஸோ தமிழர்கள் உள்ள பேர்லாம் பத்தியிலிருந்து விழாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுத்தல்துன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. சரியான விடை தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து 23வது கொஸ்டினில் ஸ்டார்ட் ஆகி 27வது கொஸ்டின் வரைக்கும் இருக்குது அப்படின்ட்டாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 23லேருந்து 27 வரைக்கும் தான் இருக்குது. தமிழர்களோட முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்தனர். அப்போ தமிழர்கள் வந்து முற்காலத்திலே இருந்தாங்க அப்படிங்கிறதை சொல்லியிருக்காங்க. கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர்கள் என்று அழைக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனை களஞ்சை கம்மியர் வருகன கூயி அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை இடையில சொல்லியிருக்காங்க. தண்ணீரால் பாதிப்படையாத மரங்களையே கப்பல் கட்ட பயன்படுத்தினர். நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர். பக்கங்களுக்கு தேக்கு மரத்தை வெண்தேக்கு மரம் போன்ற மரங்களை பயன்படுத்தினர். நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை தச்சுமுலம் என்னும் நீட்டல் அளவை கொண்டு பயன்படுத்தியிருக்காங்க. தச்சுமுலம் அப்படிங்கிறது ஒரு நீட்டல் அளவை, அதை வச்சு பயன்படுத்தியிருக்காங்க. பெரிய படகுகளில் முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலிய தலையை போன்று வடிவமைத்திருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுமுக இதில் வந்து கரிமுக அம்பி, பரிமுக அம்பின்னு சொல்லுவாங்க. கரினா யானை, பரினா குதிரை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அழைச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி பொதுவாக சொல்லணும் அப்படின்னாக்கி சங்க காலத்தில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரிகளோட போரில் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கி ஸ்டீல் ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு கரண்டு மீனை வச்சே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா ஆங்கிலேயர்கள் வந்து கட்டுற கப்பல் வந்து இரும்பில் இருக்கும். சரிங்களா? ஸோ இரும்புலையே கீழே அடியில் இருக்கும். நம்ம வந்து எதில் கட்டியிருப்போம் அப்படின்னா ஃபுல்லாக மரக்கட்டை தான். ஸோ ஆணி அடிக்கிறதுக்கு கூட மரக்கட்டை தான். அதுக்கு பேர் தொகுதின்னு கூட இருக்குது. நம்ம புக்கில் கூட அந்த கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைய சங்க இலக்கியத்தில் உள்ள கண்டென்ட் வந்து ரொம்ப முக்கியமான கண்டென்ட்லாம் நம்மளுக்கு புக்கில் இல்லை. ஆனால் நான் வந்து உங்களுக்கு அதை பற்றி சொல்லிடுறேன். ஸோ அவங்க வந்து ஷீல் ஃபிஷ் அப்படிங்கிற கரண்ட் நீங்கள்
டீவில் ஃபிஷ்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. ஷீல் ஃபிஷ்ஷு. அந்த ஃபிஷ்ஷு வந்து கரண்டு மீன் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் யூடியூப்பில் கூட பார்த்துருப்பீங்க. அந்த மீனை வந்து வளர்ப்பாங்க. வளர்த்து அந்த மீனை வந்து எதிரி நாட்டு படைகள் வரும்போது அந்த இடத்துல விட்டுருவாங்க. விடும்போது என்ன செய்யும் அப்படின்னாக்கா அந்த ஃபிஷ்ஷோட வெப்பம், அதாவது எப்படி சொல்ல, கரண்ட் வந்து அந்த இரும்பில் பாஞ்சு அந்த இரும்பு உப்பு நீரோட வினை புரிஞ்சு அது ஈஸியாக அழிச்சிரும் அந்த கப்பலை. சீக்கிரம் அவங்க தோற்றுருவாங்க அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு சங்க இலக்கியத்தில் வந்து கரிகாலனோட போர் பற்றி கொடுத்துருக்காங்க. மன்னர்கள், சோழ மன்னர்கள் வந்து அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. போரில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நிறைய வெளிநாட்டவர்களை வந்து நம்ம தோற்கடிச்சு அவங்களோட படைகள் எல்லாமே நம்ம அவங்களோட இடத்த முதற்கொண்டு நம்ம அபகரிச்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஜெயிச்சோம் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லணும். ஆனால் இதை பற்றின கண்டென்ட் எதுவுமே இருக்காது. நார்மலாக எப்படி யூஸ் பண்ணாங்க, தோணி யூஸ் பண்ணாங்க, அதை யூஸ் பண்ணாங்க, இதை யூஸ் பண்ணாங்கன்னு தான் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம இந்த 23 to 27 கொஸ்டினுக்குள்ளே பார்ப்போமா? ஃபஸ்ட்டு கப்பல் கட்டும் கலைஞர்களை மணிமேகலை வந்து எவ்வாறு சொல்லுதுன்னா கம்மியர்கள் அப்படின்னு சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, சங்க இலக்கியத்தில் மணிமேகலை கம்மியர்னு சொல்லுது. ஸோ பேர் இருக்குது, அதையாவது கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நினச்சிக்குவோம். நெக்ஸ்ட்டு தச்சுமுலம் அப்படிங்கிறது ஒரு நீட்டல் அளவை வச்சு தான் அளந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் யார் யூஸ் பண்ணா அப்படிங்கிறதையாவது ஓப்பனாக சொல்லணும். அதெல்லாம் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. எந்த பேர் ரொம்ப ஃபேமஸான ராஜராஜ சோழனை பற்றியே நிறைய கண்டென்ட் நமக்கு இல்லை. ஸோ நம்ம உள்ளே போயிடுவோம். முன் பக்கத்தை குதிரை போன்று வடிவமைப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா, இப்போ குதிரை அப்படின்னாலே நம்மளுக்கு பரின்னு சொல்லுவோம். கரினா யானை. ஸோ கரி பரி அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கரிமுகாம்பி பரிமுகாம்பின்னு வேறு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்னம் போலையும் இருக்கும். இதுக்கு உதாரணமாக என்ன சொல்ல, பாகுபலி படத்தில் அந்த சீனில் அவன் கப்பல் ஓட்டும் போது அந்த ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இதையும் போல் வேறு என்ன படம் சொல்லணும், இந்த மாதிரி உங்களுக்கு பொன்னியின் செல்வன் அந்த ரிலேட்டடாகவும் கப்பல் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி, நீர்மட்ட வைப்பிற்கு என்னென்னா நாவல் புன்னை மரம். ஏன் அப்படின்னாக்கி அந்த நீரில் வந்து இந்த நாவல் புன்னை மரங்கள்லாம் என்ன செய்யும் அப்படின்னா இயற்கையாகவே அதுக்கு நீர், அதை எப்படி சொல்ல, எண்ணெய் வந்து வளவளப்பு தன்மை உண்டு. ஸோ அதனால் இந்த மரத்தை வந்து அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து அவங்க குறிப்பிட்ட வருஷம் 2 வருஷமோ 3 வருஷத்துலேயே 6 மாதத்துக்கு ஒருக்கே வந்து வெளியில் கொண்டு வந்து அவங்க வந்து ரிப்பேர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே கொண்டு வருவாங்க. நம்ம பல வருஷம் ஆனாலும் அதுக்கு ரிப்பேர் பார்க்க வேண்டிய தேவையே இருக்காது. ஸோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட். சரிங்களா? அது எதனால் நீர் வைப்புக்கு நாவல் மரம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லியிருக்கணும். நெக்ஸ்ட்டு எதனால் பாதிப்படைந்த மரங்கள் கப்பல் கட்ட பயன்படுத்தின, அதாவது நீர் எதனால் பாதிப்படையாத மரங்கள் வந்து கப்பல் கட்ட பயன்படுத்தின, நீரால் பாதிப்படையாத மரங்கள் கப்பல் கட்ட பயன்படுத்தப்பட்டன. சரிங்களா? ஸோ நீரால் பாதிப்பு அடையாமல் இருக்கணும் அப்படின்னாக்கி நீரும் எண்ணெயும் ஒத்துக்கு வராதா, ஸோ எண்ணெயால் சுரக்கப்படுற மரங்கள் ஏதோ அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், கீழ்காணும் தொடர்களில் ஒரு சரியாக அமைந்த தொடர் என்னன்னா, ஒரு அழகிய சிற்றில் ஒரு இனிய குளம் இருந்தது அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஒரு அழகிய ஊரில் ஒரு இனிய குளம் இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியாக அமைந்த தொடர்னு கொடுத்துருக்காங்க. இது உயிர் எழுத்துக்கு முன்னாடி புள்ளி வச்சு எழுத்து வரணும்னா ஒரு அழகிய சுற்றிலில் ஒரு இனிய குளம் இருந்ததுன்னு தான் வரணும். எப்படி கொடுத்துருக்காங்க? 28வது கொஸ்டின் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், ஒரு பயன்பாட்டில் பிழையற்ற தொடரை கண்டறிக. ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். கரெக்டு தான். இந்த இடத்துல நம்மளுக்கு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒருன்னு வந்துட்டு, ஸோ ஆப்ஷன் ஏ வராது. ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார், இதுவும் தப்பாக வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி, கீழ்காணும் தொடரில் ஓர் இடத்தில் அமர்ந்தான். இதில் உயிர் எழுத்து வந்துட்டு, அப்போ முன்னாடி புள்ளி வச்ச எழுத்து வரணும். கரெக்டு தான். சரிங்களா? இந்த இடத்துல புள்ளி வச்ச எழுத்து வராது, இந்த இடத்துல புள்ளி வச்ச எழுத்து வரணும், வரல. இதுலேயும் அப்படி வரணும், வரல. நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும் பொறுத்துக. மூத்தோர் அப்படின்னாக்கி நம்மளுக்கு பெரியோர் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் மாற்றார் அப்படின்னா நம்மளுக்கு மற்றவர் அப்படின்னா பகைவர் அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு நெறி அப்படின்னா வழி. அதே மாதிரி தூற்றும்படினா இகழும்படி. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தான். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மழலை அப்படின்னாக்கி குழந்தை அப்படின்னு சொல்லுவோம். வனப்பு அப்படின்னா அழகு, பூரிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி, மேனி அப்படின்னா உடல். நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும் பொறுத்துகையில் புலிங்கிறதுக்கு வந்து புலி உருமுது பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு யானைங்கிறது வந்து பிளிரும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சிங்கம்ங்கிறது வந்து முழங்கும், ஆந்தை அலரும். சரிங்களா? குயில் கூவும்,
மயில் அகவும் இது கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான், நல்லா பார்த்துக்கோங்க. ஒளிமரபு கேட்டிருக்காங்க, அடுத்து ஒளிமரபும் கேட்கலாம், வினை மரபும் கேட்கலாம், எப்படி வேணாலும் இருக்கும். சரிங்களா? அது நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகிற கண்டென்ட் தான். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர், ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் ரொம்ப ரொம்ப கேட்குறாங்க, அப்பவும் கேட்டிருக்காங்க. குரூப் 4 ரொம்ப முக்கியமானதாக இப்போவும் கேட்பாங்க. சிலபஸ்லேயே நம்ம ஓப்பனாக கொடுத்தப்போ 2க்கு மேலே வரலாம். ஏன்னா சிலபஸ் கண்டென்ட் கம்மிங்கிறதுனால சொல்கிறேன். கஷ்டமான இருக்கிற டாப்பிக்கு 2-3 கொஸ்டின் வைப்பாங்க. பிழையற்ற தொடரை கண்டறிங்க. பசு கன்றை ஈன்றது அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஏன்னா இது ஒருமையில் குறிக்குது, ஒரு பசு தான் குறிக்குது. அப்போ ஈன்றதுன்னு தான் வரணும். சரிங்களா? அப்போ ஈன்றனன்னு வராது. ஈன்றார்கள் அப்படிங்கிற உயர்திணையில் வருது, இதுவும் வராது. ஏன்னா பசுங்கிறத அக்ரிநிலையில் வரும். பசு கன்றை ஈன்றனர் அப்படிங்கிறது வராது. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு பொருத்தமுடைய கலை சொற்கள். எம்பளம் அப்படின்னா சின்னம். சரிங்களா? எம்பளம் அப்படின்னாக்கி சின்னம் கரெக்டு தான். தீசிஸ்னா ஆய்வேடு, இந்த 2வது இருக்குல்ல அது. அதுக்கப்புறம் இன்டலெக்சுவல் அப்படின்னாக்கி அறிவாளர். அப்படியே அடுத்து சிம்போலிசம் அப்படின்னாக்கி என்ன அப்படின்னா உங்களுக்கு குறியீட்டியல் அப்படின்னு வரணும். இங்கே மொழியியல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் கண்டென்ட்டு. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுவுமே அப்படியே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நீங்கள் இதை போய் பார்த்துங்களேன், அப்படியே ஒரு பேஜில் உள்ளதை அப்படியே பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. அப்படி புக் பேக் பின்னாடி இருக்கும் தெரியுமா, அதுதான். நெக்ஸ்ட் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் என்ன கேட்டிருக்காங்க. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரில் இது எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தர் இருந்ததுன்னா 1ல் முடியும். அதிகபட்ச பேர் வந்தாங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ குதிரைன்னு ஒருத்தரை தான் குடிக்கி, அவள் அருகில் வந்து நின்றது அப்படிங்கிறது. அவள் அருகில் வந்து நின்றது. இப்போ குதிரை ஒன்று தான் குறிக்கி, குதிரை அவள் அருகில் வந்து நின்றாள். குதிரை வந்து ஒரு பெண் அப்படிங்கிறத சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஆனா பெண்ணாங்கிறத குறிப்பிடவே மாட்டாங்க. ஸோ நின்றாள் அப்படிங்கிறது வராது. ஸோ நின்றது தான் கரெக்டு. நின்றனன் பன்மையில் முடியுது, நின்றான்ங்கிறது முடியுது. ஸோ குதிரைங்கிறது ஒரு ஆண் கிடையாது. ஸோ அதனால் நின்றான் முடிஞ்சதுனால இதுவும் தப்பு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொம்மையை உடைத்தது யார் அப்படிங்கிறது. இது எவ்வகை தொடர் அப்படின்னா இது ஒரு வினாத்தொடர். சரிங்களா? பொம்மையை உடைத்தது ஒரு வினாத்தொடர். நெக்ஸ்ட் சொற்களின் கூட்டு பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா பார்த்துக்கோங்க. 2025 சிலபஸில் கண்டிப்பாக வரும். ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, 2 கொஸ்டின் கேட்டாலும். இதை வாட்டி ஷார்ட்லையும் கேட்பாங்க, உங்களுக்கு பொறுத்துக்கையிலையும் கேட்பாங்க, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆ அப்படின்னாக்கி ஆ நிறை. சரிங்களா? ஆ நிறை. ஆட்டு, ஆட்டு மந்தை தான் வரும். சரிங்களா? ஆட்டு மந்தை. புல்லுக்கட்டு, புல்லுக்கட்டு, புல்லுக்கட்டு. கல் குவியல், கற்குவியல், கற்குவியல். சரிங்களா? அதே மாதிரி வாழை தோட்டம், வாழை தோட்டம் நல்லா பார்த்துக்கோங்க. வாழை தோட்டம். தென்னந்தோப்பு, தென்னந்தோப்பு. இது அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இதை நான் ஏற்கனவே திருப்பி சொல்லியிருக்கேன். வாழை தோட்டம், தென்னந்தோப்பு, கரும்பு தோட்டம். இதெல்லாம் எப்படின்னா அதிகபட்சம் 1 வருஷத்துக்குள்ளே நம்ம அறுவடை பண்ணிடுவோம், கரும்பு வாழலாம். சரிங்களா? அதே மாதிரி தென்னை, இந்த மாதிரி இப்போ பயிர்கள்லாம் எவ்வளோனா பல வருஷம் ஆனாலும் நம்மளுக்கு பயிர் செய்யணும். ஸோ பல வருஷம் இருந்ததுன்னா அதை தோப்பு அப்படின்னும், குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இருந்தால் தோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் மெயின் கான்செப்ட், நல்லா பார்த்துக்கோங்க. கூட்ட பெயர்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் கூட்டு பெயர் கொடுத்துருக்காங்க. எறும்பு சாரசாரியாக போணுச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக தான் இது எறும்பு சாரசாரியாக போச்சு, இது எல்லாருக்குமே தெரியும், சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்துருப்போம். இதில் வந்துட்டு பாருங்கள், தென்னந்தோப்பு நான் சொல்லிட்டேன்னா தென்னந்தோப்பு அடுத்தே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வாழை தோட்டம் கேட்டாங்க. சரிங்களா? நெல் வயல் வரும், பனங்காடு வரும், தென்னங்காடு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூட்டு சொற்களின் கூட்டு பெயர்களை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. கல் என்னும் சொல்லின் சரியான கூட்டு பெயர் அப்படின்னா கற்குவியல். இப்போ நீங்கள் பாருங்களேன், மேலே கேட்ட அதே கொஸ்டின் தான் கீழே கேட்டிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த பொறுத்துகையில் பொறுத்ததுக்கு கரெக்டாக பொறுத்துட்டீங்க அப்படின்னா கற்குவியலை இங்கேயுமே கரெக்டாக போட்டுருவீங்க. அப்போ அதில் ஒரு 1.5 மார்க், இதில் ஒரு 1.5 மார்க், 2 மார்க் உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ 3 மார்க்கு. அடுத்து பொருத்தமான பொருள் 2 கொஸ்டின் கரெக்டாக போட்டுருவீங்க. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இலைக்கு இன்னொரு வேறு பெயர் அப்படின்னா இலைத்தலை. நீங்கள் பேசும்போதே அப்படின்னா இலைத்தலை, அந்த ஆட்டுக்கு இலைத்தலையை ஒடிச்சு போடுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு பேச்சு வழக்கில் உள்ளது தான். ஸோ நிறையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்கும்போது, அதாவது பேசுகிறதுல இருந்தே நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ ரிலேட்டடாக பார்த்துக்கோங்க. அப்போ ஒருத்தர்கிட்ட பேசுகிறது, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க ஒருத்தர்கிட்ட பேசும் கூட நல்லா விழிப்போட பேசுனாங்க அப்படின்னா அந்த கொஷின் ஈஸியாக அட்டன் பண்ணலாங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். வாழ்க்கையில் தோற்பவை மீண்டும் வெல்லும், இதை தத்துவமாய் தோற்பாவை கூத்து கூறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2மே ஒரே இடத்துல தான் உள்ளது. ஆனால் இதில் ப, அதில் பா. தோற்பவை, தோற்பாவை. ப பா ரிலேட்டடாக ஒரு நடுலும் பார்த்துக்கோங்க. சொற்களை எந்த இடத்துல போடணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப 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 முக்கியமானது. இதில் கூத்துங்கிறது நம்மளை வர்றதுனால இதில் தோற்பாவைங்கிறத ஈஸியாக அடிச்சிடலாம். சரிங்களா?
ஸோ ஈஸியாக நம்ம புக்கில் உள்ள கண்டென்ட்டை தான் அப்படியே தூக்கி எப்படி கொஸ்டின் கேட்கலான்னு வச்சுருக்காங்க. ஸோ புக்கை படிச்சுட்டாலே போதுங்க, 90% என்ன 100% வெயிட் அடிச்சிடலாம். 95 போட முடிஞ்சவங்களுக்கு 5 அவுட் ஆஃப் சோர்ஸை போட முடியாதா என்ன? ஏன்னா சிலபஸில் இருந்து தான் கருவாங்க. 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷனை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு கொஸ்டினை போட தெரியாதா என்ன? ஈஸியாக அடிச்சிடலாங்க, பயப்படாதீங்க. அணிகலன் புன்னகை ரெண்டுக்கும் பொருள் வந்து நகைங்கிறதுக்கு தான் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி அகரவரிசைப்படி அமைந்த சொல்லு. அகரவரிசை பார்த்தோன்னா எம்மா எவ்வளோ பெரிய கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. இதில் பேப்பா பிபி ஒரு சிலை கேட்டிருக்காங்கிறத மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அதில் வரும்போது பேப்பா பிபி ஒரு சிலை தான் ஃபஸ்ட்டு பே தான் வரணும். ஆப்ஷனை பார்த்துட்டிங்கனாலே சி தான் இருக்குது. அது ஈஸியாக தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, வேறு எந்த இடத்துலையுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி பெரிய கொஸ்டின் வைக்கிறது வந்து மைண்டை பயப்படுத்துறதுக்கு தானே தவிர நீங்கள் உள்ளே வாசிட்டிங்கனாலே கண்டுன்னு புரிஞ்சிடும். சே இதுக்கு தானா இவ்வளோ நாளாக இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக மைண்டில் ஏற்றிக்கிடுவீங்க. மறுபடியும் நாளும் காட்டுறேன், இடத்துல பே வரவே இல்லை, ஆப்ஷன் சிக்கு மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு சரியான இணையை கண்டறிய. சரியான இணையில் அனுமதி இசைவு. ஆனால் அனுமதி அப்படிங்கிறதுக்கு இசைவு அப்படிங்கிறது தமிழ் சொல் இணை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ அனுமதி அதாவது பிறமொழி சொற்களை நீக்கி தமிழ் சொல் ஆக்குதல் அப்படிங்கிற ரிலேட்டடாகவும் இதை கேட்டிருக்காங்க. இதை பற்றின கண்டென்ட்டு நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். இது எந்த புக்கில் இருக்குது, எந்த இடத்துல இருக்குன்னு. ஏன்னா நீங்கள் 6th to 10th தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? 6th to 10th தாண்டி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுவும் நம்மளோட பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக அப்படிங்கிற ரிலேட்டடாகவும் கேட்டிருக்காங்க. அந்த டாப்பிக்கில் அந்த புக்கு பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுங்கிறதுலே இருக்குது. இது எதில் இருக்குன்னா 5ஆம் கிளாஸ் புக்கில் இருக்குது, சரிங்களா? அந்த 5ஆம் கிளாஸில் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லையும் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினாவை அமைக்க கோதை கவிதையை படித்தாள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கோதை கவிதையை படித்தாள் அப்படிங்கிறதுக்கு வந்து வினா, விடைக்கேற்ற வினா. அப்போது கோதை கவிதை படித்தாள் அப்படின்னா விடை. அப்போது கவிதை படித்தாள் அப்படிங்கிறது தான் விடை அப்படிங்கும்போது அதுதான் வினாவாக வரணும். அப்போ எதை படித்தாள்ங்கிறது தான் வினா, சரிங்களா? நெக்ஸ்ட் வேறு சொல்லை கொடுத்து வினையாளின் பெயரை உருவாக்குதல் கெடுத்திருக்காங்க. ஸோ வேறு சொல்லி கொடுத்துட்டு வினையாளின் பெயரை கொடுக்கும்போது தா அப்படிங்கிற வேறு சொல்லுக்கு தந்தவர் அப்படிங்கிறது தான் வினையாளினின் பெயராக மாறும். நெக்ஸ்ட்டு வாழ்க்கை என்பதின் வேறு சொல் எழுதுக வாழ், சரிங்களா? வாழ்க்கை என்பதற்கு வாழ். தந்தான் என்பதன் எதிர்ச்சொல் தருக. தா அப்படிங்கிறது தான் தந்தான் என்பதன் எதிர்ச்சொல். அடுத்து நம்மளுக்கு 51வது கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி 50 கொஸ்டின் தான் பார்க்கும். இன்னொரு 50 கொஸ்டினை அடுத்த கொஸ்டினில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கொஷினோட புரிதல் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இன்னொரு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நான் ஒரு கொஷின் கேட்டிருக்கேன், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு போங்க, சரிங்களா? ஸோ இன்னொரு கண்டென்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ. இதோட நெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து பார்க்கலாம். வேர் சொல்லை தேர்வு செய்தல். வேர் சொல்லை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேர் சொல்லை தேர்வு செய்களில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கேட்டனன் அப்படின்னா கேள், சரிங்களா? அடுத்து வேர் சொல்லை தேர்வு செய்க. பார்த்தான் அப்படின்னாக்கி வினையாளின் பெயர், அதை பார் அப்படிங்கிறது தான் பிரியும். பார்த்தல்ங்கிறது தொழிற்பெயர், பார்த்த அப்படின்னா பெயரச்சம். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நான் சொன்னேன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்களில் நீங்கள் நிலவு, சூரியன், அதுக்கப்புறம் கடல், அப்புறம் அந்த கடலில் வர நாவை, அது ரிலேட்டடாக. அதையும் தாண்டி என்ன கேட்பாங்கன்னா இந்த காடு, அப்புறம் அது போகிற பாம்பு, இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கிற இயற்கையாக உள்ள எல்லாத்துக்கும் உள்ள வேறு பெயர்கள் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா அதை தான் ரிப்பீட்டடாகவே கேட்குறாங்கன்னு சொன்னேன். ஸோ மாதம்னாலும் திங்கள், கிழமை, சந்திரன், நிலவு, இது எல்லாமே திங்களை தான் குறிக்கும். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படிங்கிறதுல எழினி, கிளி, படாம், திரைச்சிலை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னா ஓவியம் வரைய பயன்படுத்தப்படும் துணியை தான் குறிக்கும். ஸோ நம்மளுக்கு ஓவியம்ங்கிற டாப்பிக்கை தூக்கிட்டாங்க, சரிங்களா? கலை, திரைக்கலை அதெல்லாம் தூக்கிட்டாங்க. இருந்தாலும் அதில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் அறிகன்னு கொடுத்துருக்காங்க. வயலில் களை எடுத்தனர் அப்படிங்கிறது தான் கரெக்ட், சரிங்களா? ஸோ வயலில் களை எடுத்தனர் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்து என்ன அப்படின்னாக்கி கூரை, கூரை. இதில் வந்து பொருள் வேறுபாட்டில் வீட்டின் கூரை, கூரை, கூரைப்பட வந்து இதுனா வீட்டோட கூரை, இதுனா கூரைப்படவை. இதுவுமே ஒரு 4வது கொஸ்டினில் ரிப்பீட்டட்னு நினைக்கேன். நான் போட்டிருக்க ஒரு 13 கொஸ்டின் போட்டிருப்பேன்னு நினைக்கேன். அதில் இப்போ ஒரு 14வது கொஸ்டினா, இதில் 5 கொஸ்டின் கிட்டே இது ரிப்பீட்டட் தாங்க. நீங்கள் போய் செக் பண்ணினாலும் பார்த்துட்டு சொல்லுங்கள். இருந்தது ஏற்கனவே பார்த்துருக்கீங்கன்னாலும் நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள் எத்தனாவது கொஸ்டினில் அது இருக்குன்னு.
சரி, நெக்ஸ்ட் மைங்கொலி பிழையற்ற தொடரை கண்டறிங்க. மைங்கொலி பிழையற்ற தொடரை கண்டறிகையில் நம்மளுக்கு 3 இது சரியாக கொடுத்துருக்காங்க. பறவையிடம் இருப்பது இறகு தான், கரெக்டு தான், கரெக்ட், இந்த ரே தான் வரும். அதே மாதிரி பறவைக்கு இருப்பது அழகு, இந்த லே தான், கரெக்டு தான். மன்னனிடம் இருப்பது வாள், இதுவும் கரெக்டு தான். சிவப்பு நிறத்தில் இருப்பது குருதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இந்த குருதி தான் வரும். சரிங்களா? முறுக்குக்கு வரும்ல, அந்த ரூ தான் வரும். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க, முறுக்குக்கு வராது. நேற்று ஒரு பொண்ணு அவங்க கிளாஸில் வந்து டெஸ்ட் வச்சுருப்பாங்க போல், 4th ஸ்டாண்டர்ட் பொண்ணு தான். சரிங்களா? டியூஷன் வரும். ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து முறுக்கு டிக்டேஷன் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா அவங்க வாயால் சொல்லுவாங்க போல், அதை எழுதணும் போல். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த பொண்ணு இந்த ரூ போட்டு முறுக்குன்னு போட்டுது. ஏன்னா அந்த பிள்ளைய எறும்புனே படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த ரூக்கு இதுதான் வரும்னு படித்து போட்டுது. ஸோ ஆன்சர் இது வந்து ரூ தப்பாக போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூக்கு தப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த ரூக்கு தப்பு. ஸோ முறுக்குக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு தோழி வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் போடுற கொஸ்டின் வந்து எந்த எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னு. இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். சிலபஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th to 10th கவர் ஆகிற மாதிரி தான் நமக்குமே அப்படி தான் கேட்டிருக்காங்க. எலிஜிபிளாட்டும் சரி, குரூப் 4 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஆனால் அதையும் தாண்டி கேட்பாங்க. ஸோ நமக்கு இது எப்போ நடந்ததுங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த கண்டென்ட் சொல்கிறேன். 7/2/2023 நடந்த கொஸ்டின். இதில் தமிழ் வந்து எலிஜிபிளாக தான் வரும். நீங்கள் 60% எடுத்தால் போதும். ஜென்ரல் தமிழ், ஓகேவா? இது போக இருக்கிற ஜிகே வந்து கட் ஆஃபில் வரும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த கொஸ்டின் வந்து எலிஜிபிள் எக்ஸாமில் உள்ளது. சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் நடந்தது. மேபி இந்த டெஸ்ட்லாம் நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி தான் போட்டுட்டு இருக்கு. நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த கண்டு பிடிச்சிருந்து இல்லை இன்னும் கொஞ்சம் நிறையா ஜிகே போடுங்க அப்படின்னு நான் கேட்டிருக்காங்க, போடுவோம். வேறு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி படிக்கணும்னு தெரியாமல் இருக்கிற நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் யூஸ் ஆகும், எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம கடவுள்கிட்ட ஒருத்தவங்களுக்கு வேண்டுனா கடவுள் நமக்கு 2 மடங்கு தருவான். அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் 4 கொஸ்டின் அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அது பொண்ணான கருத்தை நான் பதிவு பண்ணிவிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு தந்திக்கிறேன். தேங்க்யூ.